மேலூர் அருகே டங்ஸ்டன் கனிமச் சுரங்க திட்டத்தை முழுமையாக கைவிட மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தங்கள் வாழ்விடத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாப்பட்டியில் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க வேதாந்தாவின் கிளை நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியது. இதற்கு சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடும் எதிர்ப்புடன் போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றனர். இதனிடையே பல்லுயிர் பாரம்பரிய தளத்தில் 500 ஏக்கரை மட்டும் விட்டுவிட்டு மற்ற பகுதிகளில் மறு ஆய்வு செய்யப்படும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்தது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை முழுமையாக கைவிட ஒன்றிய அரசை வலியுறுத்தி மேலவளவு கிராமத்தில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மந்தை திடலில் பெண்கள் ஒப்பாரி வைத்து ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். இந்த திட்டத்தை குடித்து எங்க டையாச்சு போடுங்க, எங்களுக்கு ஸ்டெர்லைட் போராட்டம் போல இந்த போராட்டம் செல்வதற்கு அனுமதிக்க கூடாது. இங்கே மேலூர் பகுதியிலே எல்லா கிராமத்திலும் இப்போது போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக நாளை மறுதினம் மதுரையை நோக்கி விவசாயிகள் ஒருங்கிணைத்து ஊர்வலம் செல்ல இருக்கிறது. 159 கிராமத்துக்கும் நாங்க வெறும் வெத்தலை வாக்க மட்டும்தான் போய் வச்சுட்டு வருவோம். வெத்தலை வாக்க வச்சுட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் நீங்க அழைப்பை கொடுத்துட்டோம்னா நாடே கொந்தளிக்கும். அதனால் நாங்கள் அமைதியாக இப்பொழுது துவங்கி இருக்கிறோம். எங்க மண்ணுக்கும் எங்கள் உயிருக்கும் எங்கள் உறவினர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பு வராம மத்திய அரசையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு எங்கள் மண்ணை தொட வேண்டாம். இதேபோல தும்பைப்பட்டி கிராமத்தில் கக்கன் மணிமண்டபம் அருகே திரண்ட மக்கள் கண்களில் கருப்பு துணி கட்டியும் கும்மி பாட்டு பாடியும் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஒன்றிய அரசு டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர். நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்கள் மீது ஒரு 3-4 அணுகுண்டுகளை போட்டதைப் போல இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை தோண்ட இருக்கிறார்கள். தமிழர்களுடைய தொன்மை தமிழ் மொழி செம்மொழி என்று அங்கீகரிக்கப்பட்டதற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சான்றுகள் தான் காரணம். இப்படி பழமை வாய்ந்த ஒரு இடத்திலும் அதேபோல மக்களை பாதிக்கக்கூடிய இந்த சுரங்கத்தை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை தமிழ்நாடு அரசும் உறுதியாக எதிர்க்கும் நிலையில் அரிட்டாப்பட்டியை சுற்றியுள்ள கிராம மக்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அத்திட்டத்தை நிறைவேற்றுவதில் ஒன்றிய அரசு உறுதியாக இருப்பது போல தெரிவதால் மக்களும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதில் உறுதியாக உள்ளனர். தங்களின் வாழ்விடத்தை எந்த ஒரு தனிநபருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.